இன்றைய தினம் ஏற்பட்ட பாரிய பேருந்து விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் அனுர அரசாங்கம் மீது சாமர சம்பத் தசாநாயக்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதி ஒருவர் சொகுசு வாழ்க்கை வாழ்வது தொடர்பான காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கிறது. இவ்வாறு இலங்கையில் இன்று பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு. வெளியில் அனுப்ப வேண்டி வரும் என்று சபாநாயகரால் எச்சரிக்கப்பட்ட எம்பி நாடாளுமன்றத்தில் வெடித்த வாக்குவாதம். அனுர அரசாங்கம் மீது சாமர சம்பத் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. சிறைக்குள் சொகுசு வாழ்க்கை வாழும் கைதிகள், வெளியான அதிர்ச்சி காணொளி. ஒரே வழக்கில் சிக்கிய இரு முன்னாள் ஜனாதிபதிகள், விரைவில் அரங்கேற உள்ள கைது நடவடிக்கை. இலங்கையை உலுக்கிய பேருந்து விபத்து, ஒருவர் பலி, 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டு லஞ்ச ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்டுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரின் பெயர் விவரங்கள் நாடாளுமன்றத்தில் வெளியிடப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க இன்றைய தினம் தெரிவித்திருப்பார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிர்க்கட்சியினர் எப்போதும் நாடாளுமன்றத்தில் ஒப்பாரி வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். இவர்களில் பிணைமுறி மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டவர்கள் லஞ்ச ஊழல் விடயங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பான விடயங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அவர் கூறினார். இதன்போது இவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கருத்து தெரிவித்தார். இவர்களுக்கு இடையில் இதன்போது பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன்போது சபாநாயகர் சுஜீவ சேனசிங்கவை அமருமாறு கூறிய போதும் அவர் அமராமல் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவரை வெளியில் அனுப்புவேன் என்று சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அமர்ந்த பிறகு இந்த விடயம் தொடர்பில் வசந்த சமரசிங்க மேலதிக தகவல்களை வெளியிட்டார். அதாவது, நான் அவருடைய பெயரை கூறவில்லை, இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய காரணமும் இல்லை. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டு சிலர் மாட்டிக்கொண்டுள்ளதாகவே நான் கூறினேன். அதற்கு ஏன் அவருக்கு கோபம் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த அடிப்படையில் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டு லஞ்ச ஊழல் மோசடியில் சிக்கிக்கொண்ட சிலரது விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் இரு பெண் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் குடும்ப அங்கத்தினர் போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இருப்பினும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் மதிப்பீடு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். தெஹிவலை கல்கிசை மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் குமாரி கருணாஜீவவின் மகன் கடந்த மாதம் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து பேலியகொட பிரதேச சபை உறுப்பினரின் கணவர் போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் தொடர்பிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவர்களுடைய வங்கி கணக்கில் பெருமளவிலான பணம் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சொத்துக்கள் மற்றும் வங்கி விவரங்கள் தொடர்பில் எந்த தகவல்களும் இன்னும் வெளியாகவில்லை என்று கூறியிருக்கிறார். 2025 11ஆம் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் பொலிஸ்மா அதிபர் சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்களை ஊடகங்களுக்கு வழங்க முடியாது, வெளியில் விட முடியாது என்று கூறியிருக்கிறார். பேலியகுடையில் அரசாங்க உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு இந்த விடயங்கள் தெரிய வந்ததா என்ற கேள்வியையும் சாமர சம்பத் எழுப்பியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஏனையவர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஏன் இந்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தொடர்பில் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். காலி பூச சிறைச்சாலையில் கைதி ஒருவர் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு சொகுசாக இருப்பது போன்ற காணொலி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படுகின்றது. இந்த காணொலியில் இருக்கக்கூடிய அந்த கைதி கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவது மாத்திரமல்லாமல் போதைப் பொருளை பாவிப்பதும் அந்த காணொலியில் தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த கைதிக்கு மற்றும் ஒரு கைதி தலையில் மசாஜ் செய்துவிடும் காட்சிகளும் அந்த காணொலியில் இருக்கின்றன. இந்த நிலையில் இவ்வாறு காணொலியில் காணப்படும் அந்த கைதியானவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர் என்றும் சமூக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த காணொலியில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை பூச சிறைச்சாலை அல்ல என்று சிறைச்சாலை அத்தியட்சகர் ஒருத்தர் கூறியிருக்கிறார். இவ்வாறான நிலையில் இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பலமாடி கட்டிடம் ஒன்றை வாடகைக்கு பெற்றுக்கொள்வதில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. மூத்த திரைப்பட நடிகை சபிதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த இடத்தை நல்லாட்சி காலத்தில் விவசாய அமைச்சுக்காக வாடகைக்கு பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இந்த முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைகள் நடத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த கட்டிடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நிதி முறைகேடு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் கைது செய்யப்படலாம் என்று தெரிய வந்திருக்கிறது. இதற்கு முன்னதாகவும் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இலங்கையில் அனுராதபுரம் பகுதியில் இன்றைய தினம் ஒரு பேருந்து விபத்து ஏற்பட்டு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அனுராதபுரம் தலாவ ஜெயகங்க பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் இந்த நிலையில் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த விபத்துக்கான காரணம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த பேருந்து விபத்தை நேரில் கண்டவர்கள் இந்த விபத்துக்கான காரணத்தை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். விபத்துக்குள்ளான இந்த தனியார் பேருந்து குறுகிய சாலை ஒன்றில் பயணித்ததாகவும் இதன் போது மூன்றார் சைக்கிள் ஒன்றிற்கு வழிவிடுவதற்காக முயன்ற போது பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பேருந்து விபத்து ஏற்பட்ட பகுதியில் இருந்த பிரதேச மக்கள் அந்த பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்ததாக தெரிய வந்திருக்கிறது. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.